வணக்கம். நம்ம இன்னைக்கு உள்ளி தீயல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 20 சின்ன வெங்காயத்த நான் நீள வாக்குல நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் நீள வாக்குல நறுக்கியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் அ புளி, உப்பு எடுத்து வச்சிருக்கேன். இத தண்ணீல கரைச்சு வைக்கணும். அப்புறம் கொஞ்சம் தேங்காய், தாளிக்க தேங்காய் எண்ணெய், அப்புறம் வெந்தயம், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை. வெந்தயமும், பெருஞ்சீரகமும் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் குறைவா தான் எடுக்கணும். அப்புறம் வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, தாளிக்கிறதுக்கு கடுகு. முதல்ல நம்ம தேங்காவை வறுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு சட்டியில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காவை சேர்த்து நம்ம வறுக்கணும். தேங்காய் வந்து நல்லா பொன்னிறமாக தான் வறுக்கணும். தீயை குறைச்சி வச்சு நம்ம குறைஞ்ச தீயிலே தான் இது வறுக்கணும். இப்போ ஒரு பாதி வறுபட்டிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெந்தயம், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை அதை சேர்க்கணும். அதை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வறுக்கணும். இப்போ நல்லா பொன்னிறமாக மாறி இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி அதை சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு 10-15 செகண்ட் மட்டும் இதை கிளறிட்டு உடனே தீயை ஆஃப் பண்ணிடணும். இனி தேங்காவை ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் சேர்த்து ஒரு பல்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியே சேர்க்காம தான் இதை அரைக்கணும். நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்துருந்தனால அதிலேயே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த எண்ணெயிலே நம்ம அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு சொட்டு கூட தண்ணியே சேர்க்காம அரைச்சிருக்கேன். இதில் தண்ணி சேர்த்து அரைக்கும்போது இந்த அளவுக்கு நமக்கு டார்க் கலர் கிடைக்காது. கொஞ்சம் ஆரஞ்சு கலராக மாறிடும். அதனால தான் தண்ணி சேர்க்காம அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்து கடுகு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா செவக்க வறுக்கணும். இந்த தீயலுக்கு தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா செவக்க ஆரம்பிச்சிட்டு இந்த நேரத்தில் தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும். வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலாவை இதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த உப்பு புளி தண்ணி அதையும் சேர்க்கணும். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியும் இதில் நம்ம சேர்த்து கொடுக்கணும். இந்த தீயல் வந்து ரொம்ப தண்ணி போல் இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும்படி பார்த்துட்டு நம்ம கொதித்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வச்சிடணும். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிருக்கு. பாருங்கள், குழம்பு நல்லா எண்ணெய் விட்டு வந்திருக்கு. இதோட திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணி போல் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம சாதத்துக்கு கூட இந்த தீயல் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நமக்கு கூட்டுக்கு பப்படம் மட்டுமே போதும். வேறு எந்த கூட்டுமே தேவையில்லை. இந்த தீயல் கூட பப்படம் மட்டுமே வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.